வணக்கம். நம்ம இன்னைக்கு கோதுமை ரவையை வச்சு ஹெல்த்தியான ஒரு அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய கருப்பட்டியை 1 கப்பு தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 கப்பு தேங்காவை ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப்பு இருக்குது. அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு தேவை. ஒரு 4 ஸ்பூன் மட்டும் நெய் தேவை. இனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் கோதுமை ரவையை சேர்த்து பாம்பே ரவை பதத்துக்கு கொஞ்சம் திரித்து வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக நம்ம பவுடர் பண்ணிடக்கூடாது. ஒரு சட்டி அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பு முதல்ல வறுத்து அதை மாற்றிட்டேன். அப்புறம் அதே நெய்யில் கோதுமை ரவையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் வறுத்து விடணும். ஒரு 5 நிமிஷம் குறைஞ்ச தீயில வச்சு வறுக்கணும். இன்னொரு அடுப்பில் 1.5 கப்பு தேங்காய் பாலும் 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். மொத்தத்தில் 2 கப்பு கணக்கு. 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி கணக்கு. ஒரு 5 நிமிஷம் ரவையை குறைஞ்ச தீயில நல்லா வறுத்து விட்டுருந்தேன். இப்போ கொதித்த தேங்காய் பாலை அது கூட சேர்த்து கிளறிட்டு மூடி போட்டு சிம்மில் ஒரு 3 நிமிஷம் வச்சா போதும். நல்லா திக்காக நல்லா வெந்து வந்திருக்கு. இனி நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருந்த 1 கப்பு கருப்பட்டி பாகையும் இதில் சேர்க்கணும். சேர்த்து கொஞ்சம் நேரம் கிளறி விடணும். இதை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு மூடி போட்டு குறைஞ்ச தீயில மறுபடியும் ஒரு 3-4 நிமிஷம் இதை நம்ம மூடி வைக்கணும். அப்போ தான் இது இன்னும் கொஞ்சம் வெந்து திக்காக மாறும். இப்போ ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்க்கணும். இப்போ நம்ம தீயை குறைஞ்ச தீயில வச்சு தான் இதை கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை குறைஞ்ச தீயிலே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கும்போது நல்லா இந்த மாதிரி திக்காக மாறிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இனி வறுத்து வச்ச முந்திரி பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் நெய் நம்ம இறக்குனதுக்கப்புறமா இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம அல்வாவை சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்பூனால் நல்லா சமமாக பண்ணி வச்சிடணும். இதை நம்ம இனி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.